என்ன தோல் அப்பா வெடிப்பு வந்து அதோட தொடர்பப்பா இஞ்சால நல்ல தொடர்பு அங்கால கடலை தொடர்பு வஞ்சாங்க தெரியுது இல்லை அங்கால தொடர்பு இருக்கு தெரியுது இல்லை உங்களுக்கு மட்டும் ரெண்டோ ரெண்டா எவ்வளோ சம்பளம் கூட அதில் கழிப்பேன் சொல்லுவோம் அவரே இல்லை குறுக்கு மாதிரி சரியப்பா அவே இந்த 2 பேரும் வச்சாக்கள் வேலை தான் இருப்பேன் அந்த வீட்டுக்காரோட கிடைக்கலாம் ஏங்க ஊமே இவாவ போனோடனே மரம் மாதிரி அலை கட்டியாது அப்ப மனுஷன் போய் கேட்கிறேன் இந்த மனைவியை விடுங்கோ நாடும் மரத்துல நிக்கிது எது மனைவியோ அதை நீ கூட்டி கொண்டு போ. சுவிஸ்ல இருந்து வந்த டெவலப்மெண்ட் நான் கூட பைப்புகள் கம்பிகள் தான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த கவனமா இருக்கோண்டா காண்டி உங்களோட பழைய பைப்புல இருந்து ஜாயிண்ட் கொண்டு வரேன் டாஸா நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு இடங்களுக்கும் வேலையை போய் ஒவ்வொரு சின்ன துண்டா பொறிக்க வந்து செஞ்சுக்காங்களோ போனில் 2-3 நம்பர் தான் கிடக்கு வேலை செய்கிற பொடியிலும் மற்ற அம்மா அப்பாண்ட வேணே என்ன சொல்ல வரேன்டா விளங்குதான் பொம்பளை பிள்ளைகிட்ட நம்பர் ஒன்றும் இல்லை போன்ல முன்னுக்கு முருகன்ட்ட விடாமடா பேக்கா சொன்னிக்கிறேன் தம்பி அவன்கிட்ட பச்சையா பிடிக்கிறா அந்த மாதிரி கைதான் அப்ப ஆனால் பைப் லைனிங் வேலையே சுவாமேண்ணா வட்டி ஒட்ட வண்டியானே ப்ரெஷர்கள் ஹீட்டர்கள் கொண்டு கொடுக்குறான்னு கரைச்சி ஒடிக்க மற்றும்படி காட்டினா வட்டி ஒட்ட வண்டியானே காந்தன் கொடுக்குறான் கட்டத்தை ஆட்டிதான் இங்கே அந்தாலும் இந்த வயர் விட்டாது ஒரு வழியில் ஆகிட்டு கண்டுதான் அப்புறம் இன்றைக்கு 3 ரூபா வண்டி கொடுத்தா அப்போ ஜிப்ஸாரோ மேலே காரி படுத்துருக்கான் அவளை மேலே போனவன் காணையில் ஆக்கள் ஒன்றும் தூக்கியும் போகல சும்மா போனேன் இதெல்லாம் ஃபுல்லாக ஆகிட்டு இல்லை ஃபுல்லாக இல்லை இதோட சேர்ந்து அங்கே பார்க்கிங் போட்டு பிஎஸ் இல்லை தான் ஈரம் சரியாகுதான் நாக்கு இது 2 ப்ரௌனு 1 நீலம் 1 ப்ரௌன் எனக்கு 2 சுத்தம்லாங்க இல்லையாப்பா இழுக்காமையில வச்சு ஒன்றும் செய்யலாதானே ஏடா அம்மா தம்பியா தொடங்கி தானே வேலை அவங்க தொடங்கினாங்கன்னா நிப்பாட்ட மாட்டாங்க வேலை தொடங்க மட்டும்தான் கரைச்சாங்க ஜிஏ சேனல் ஒரு 10-15 கொண்டுறான் 3ஆவது இல்லை முடிஞ்சேன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த மோந்தரி பாத்தியா முதல் முடியும் சனத்துக்கு வடிவு விளங்கியிருக்கா இப்பான் விளங்கும் அதுகிட்ட வடிவு கொஞ்சம் போல வயிறாப்பன் வெயில் ஒரு பக்கம் பாட்டி வைக்க நாங்கள் பின்பக்கம் நிற்கிறாண்டு அவங்க பூசுவாங்க அடே அக்கினி அந்த பின் மதிலுக்குடா ஒரு வரி வச்சு தெரியல பேட்டா அங்கே கொஞ்சம் உயரம் கூட வேலை இந்த அதை சொன்னால் இந்த தான் காணிக்கிறாப்பா ஏடா பின் இது உயரம் இல்லை 2 வரி இல்லை இந்த உயரத்துக்கு இந்த உயரத்துக்கு நான் அதை எடுத்து விடணும்னா ஒரே மாதிரி வைக்க முடியாது ஒரு கல் தானே இப்போ எடுத்ததான் உண்டு அப்புறம் எடுக்க மட்டையாதான் இப்போ பின்னுக்கே பூசுறாங்க ஃபுல்லா பழத்தின் வேலையில நுணுக்கத்தை காட்டுங்களா அந்த பெப்சி போத்தில் எப்படி ஓட்டை அடிச்சிருக்காண்டு வாங்களாப்பா தம்பி திருப்பிட்டான்டா பக்கத்தை பார்த்திய செல்லக்குட்டி என்னண்டு நீ கூட போவோம் இல்லையாப்பா வழி நீ ஒரு கல்யாணம் உண்டு
போகணுமென்று இருந்தால் அதுக்கும் இப்போ பெட்ரோல் பிரச்சனை போட்டுருவா கியூஆர் கோடு 15 சொல்லி நான் கிடக்கு காரு வேறு ஆள் எடுத்து தானே இப்போ கியூஆர் இல்லை உனக்கு ஜாக்கில் கியூஆர் இல்லோண்டு இல்லை தேப்ப உனக்கு தெரியா இருக்குது கவிதாசு இன்றைக்கு அவனுங்க விட்டான் லீவ் அண்டே அடே இப்போ அப்பா என்ன டீ போடுறா ஓகே அடி கொமனா ஒரு சோடா ஒன்று எடுப்போண்டு பார்த்தா கூலாக குடித்தேன் தென்னை குடிப்பீங்களே நீ உனக்கு மட்டும் பார்த்துற பேயானு போட்டு ஒவ்வொரு கதை கட்டுருப்பேன் சொல்லுவா ஒரு கதைக்கு பார்த்து சொன்னானோ சோடா அடுப்போன்னு சொல்ல அதுக்கு சோடா ஒன்று அவனப்போ தனியாக 3 கொத்து ரொட்டி சாப்பிடுவான் 3 இல்லை 4 கொத்து ரொட்டி ஒரு என்ன எடுத்து சாப்பிடுவான் அது வேணும் ஒன்று சாப்பிடுவான் ஐயா அட கதையை பார்த்து 4 கொத்தோ எந்த ஏரியா கொத்தப்பா சரியா சின்ன கொத்து போலங்க என்னடாப்பா 4 கொத்து என்னன்றாப்பா சாப்பிட்ற சரி ஒன்று சாப்பிட விசக்கதை அப்படி சாப்பிட்றா கட்டன் டேஸ்டியாக இருக்கும் கொத்து அப்படின்னா என்னன்றா சாப்பிட்ற தியக்கும் அதுதானே அதை விட 4 கொத்து சாப்பிட்றாலுமே எனக்கு அழைப்பாங்க ஆனால் மெல்லியாவும் சாப்பிடுவாங்க அன்னையத்தை ஒத்து சாப்பிடுவீள் அண்ணா உமாள்ற பாத்தியே அரை கொத்து புல் கொத்துல அரையா அப்புறம் என்ன நோமல்ல ஒன்றுதான் நோமல் தான் ஓ அதுவும் மட்டும் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையாக தான் கிடக்கு உங்களோட உடம்புக்கு அதை விட கொத்து கண்டு சாப்பிட ரொட்டியப்பா கொழுப்பு அவன் அந்த சோடா கதைக்கு புறா பாதுறான் பழம் சோடா கதைக்கு புறா வேலையை செய்கிறாள் இல்லையா மட்டக்கப்பத்தில் சொன்னிக்கிறாள் என்ன சோடா வேணும் பெப்சியோ பொம்பளை சோடாவோ அப்பா போட்டுட்டா பாரு கேளுக்கா போ டீ போட்டு போட்டு ஏன்னா வெயிலுக்கு நிற்கிற பொடிகளுக்கு சோடா தான் இல்லைம்மா டீயை விட சரிதா ஆடே வேணாம் அடே டீ அவன் டீயை போட்டு எடுப்பம் மாற்றி குடிப்பான் ஆள் போட்டுருக்கும் உங்களுக்கு மட்டும் ரெண்டோ ரெண்டா எவ்வளோ சம்பளம் உங்களோட அதில் கழிப்பேன் சொல்லுங்க பிரச்சனை இங்கே இந்த மதில் பெரிய பிரச்சனைப்பா சும்மா அப்படி தள்ளி விட விழுந்துடும் போலங்க ஓ அங்கே ஆள் மேத்திரி இல்லை ஆளுக்கு விழாங்க விஷயம் இல்லை உங்களுக்கு விழாங்க இல்லை அங்கே கீழே ஆவண்டே கிடக்கு இப்போ ஆவண்டேக்கு சாப்பாடே கொடுக்கணும் நாங்கள் சாப்பாடு என்ன நல்லா குத்தி போட்டு சீச்சி கொத்தவே கொத்தைனா அப்படியே வந்துடும் மங்கால எல்லாரும் இஞ்சா விழுந்துடும் அப்படியே உடைச்சி போட்டு கட்டுவோம் அப்படி தான் செய்யணும் 2 இடம் கட்டுவோம் ஆனால் இது அவைண்டே இல்லை நாங்கள் அவையில் கவனம் செய்யவே இல்லாது ஆனால் இது அவைண்ட பக்கம் தான் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எங்களோட காங்கால் விடும் இந்த அங்காலும் தேவையில்லை எங்களில் பழி வந்துருண்டா இறக்கு போட்டு போச்சுட்டாங்க ஓ நல்லா செய்ய போய் அப்புறம் ஜெயிலுக்கு போனாத மாதிரி தான் பெருது ஏ கை வைக்கிறியப்பா விழும் கீழே வந்து திஞ்சால விளத்திட்டுது வெடிச்சாலே விழும் ஐயா இது வந்து என்ன பிரச்சனை மேலானவங்க வெறிய கூட்டிக்கான் அது முதல் வந்து மதில் இப்படி தான் இருந்திருக்குது இவங்க 2 பேரும் ஏற்ற வந்து வெயிட்டில் அமர்த்தி இருக்காங்க ஆளை மற்றது இது குளமும் வந்து கம்பி வச்சு செய்யாத குளம் தானேப்பா அது சரிப்பா இது தட்டி போட்டு வேகண்டா இந்த வீடு வந்து 2 பகுதி போடுறாங்க 2 பகுதி ஒரு பகுதி அந்த இவே தங்களுக்கு குறுக்க மாதிரி போட்டு கேட்குறாங்க இல்லை குறுக்கு மாதிரி சரியாப்பா அவே இந்த 2 பேர் வச்சாக்கள் இவையில தான் இருப்பினும் அந்த வீடுக்காரோட கிடைக்கிறா ஏங்க ஊமே இல்லை ஊமை தான் ஊமையா பாட்டுகள் புரிஞ்சு அங்கால இருக்கிறேன் இஞ்சால பாட்டிசம் போட்டு போட்டு இருக்கிறேன் அப்போ இது கிடைக்கிறா யாரோட கிடைக்கிறேன்
அல்லாட்டி வேறட்டோ கையில் ஒரு கதைப்போம் இது ஒரு வீடு தானே ஒரு கூட ஒரு வீடு தான் அதான் நீ இப்படிங்க பார்த்து ஓமண்டா போய் கரைச்சல் இல்லை இல்லை அப்போ யாரோட வைக்கிறேன் எங்களோட வைக்க சொல்லுங்க. இல்லை இதை இப்படி செய்யலாம் இல்லை பூசி பிரியோசனம் இல்லை இதோட இது முடிஞ்சு சொல்லுவாங்க மூன்று அத்திவாரம் பிள்ளை இதுவும் அத்தி வேறம் பல வேறும் இப்போ என்ன போட்டாலும் இப்படி கீழே இது இப்போ புதுசாக கட்டி கூட சரி. கல்லு கட்டி சேர்ந்து போய் அதான் நாங்கள் பொறுப்பு இல்லாமல் சேர்ந்து போய் அப்போ என்ன கட்டி கூட இதான் கட்டுவோம் நமக்கு தானே பிறகு செலவு அவை ஆகலை தான் வேலை வேலையை ஆக்களை கூட இப்போ எங்களுக்கும் தான் இப்போ என்ன பிரச்சனைனா அவையோட காய்க்கணும் மயில் பிடிச்சி போய் கிடக்கு அவையில் ஒரு காலம் செய்ய வளர்க்க மாட்டோம் ஏன்னா அவே இவ்வளோ ஆழம் கிடந்தாவே கிடக்கணும்னு இப்போ நாங்கள் தானே இப்போ புதுசாக செய்கிறடியே நாங்கள் செய்ய நிற்போம் கதைக்குவோம் இரவு கதைப்போம் அவையோட இப்போ வைக்கல இப்போ வேலையை போடுறாங்க இந்த 2 பேரும் வேலையை போடுறாங்க சொல்ல போறது இல்லை புதுசாக புலையன்னு சொல்ல போகிறது இல்லை அவைக்கு நல்லதாங்கடா உடைச்சி காட்டு நான் எங்களுக்கு இல்லை செலவு யோசிச்சு பாரு இந்த இடைக்குள்ளே 1 லட்சம் முடிஞ்சிடும் போல கல்லுக்கு இல்லை இந்த கல்லையே தட்டி கட்டுவோம் ஏதா உதயோ உனக்கு தான் பேர் வரும் ப்ரோ ஒரு நாள் ஃபுல்லாக தாட்டவங்க எனக்கு பின்ன இவ்வளோ கல்லையும் கட்டி போட்டு போய் கொண்டு போவோம் இது பாச்சியில் பிடிச்சி போச்சு என்ன இந்த கல்ல பேர் பிடிமானம் இருக்காது உள்ள மாதிரி போய் அந்த அதுக்கு நேரம் படிக்க மாட்டேன் பாச்சி பிடிச்சி போச்சு கல் அதை விட இது அவே இந்த இல்லையப்பா இப்போ அவே கை வைக்க விடாயணும் கேட்பாவும் இருக்கா கேட்டு அவைக்கு நன்மை நாங்கள் செய்ய போகிறோம் இருந்தாலும் தெரியாது இல்லாட்டுக்கு அப்படியே பூஜ்யம் முடியும் சில கேளாட்டி பூஜ்யம் முடியும் பிரியோசனம் இல்லை அவையில் இல்லை உள்ள மாதிரி தெரியும் இந்த வெளிப்போட்டு இதை போது அப்படின்னா அதிலும் கிடையாது இவனுங்க ஹார்ட்வேருக்கு இப்போ யாழ்ப்பாணம் போட்டான் யார் போட்டு ஆ அதில் ஒரு வெடிப்பு கிடக்காது வடிப்பு கிடக்காங்க உங்களோட அங்கால ஃபுல்லா வடிப்பு கிடாது கல்லு ஃபுல்லா அங்கால ஃபுல்லா என்னென்னு பார்த்தீங்களா இப்போ இப்படி பார்த்தா சரிதானே அது போகுது உங்க அங்காலயமா போய் இருக்குதானே சாமான் அங்காலையும் படிப்பு இருக்குதானே அப்படியே ஃபுல்லா படிச்சு போச்சு நீளத்துக்கு படிச்சு போச்சு கல்லு அங்கால பூஜையில் தானே 4-5 என்ன சரிதானே 4-5 அப்படி ஃபுல்லா படிச்சு கிடக்காங்க நீங்க தள்ளி விடுத்துறீங்க அவையோட கதைச்சு அவைக்கும் நன்மையான வேற எவனா சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு அரைவாசிக்க போகிறோம் செய்வோம்னு இல்லை சில பேர் அப்படி தான் செய்வேன் ஆனால் இதே சாமான் வச்சுக்கணும் 1.5 சரியே இது எவ்வளோ ஆகுது போகுது 250 ரெண்டா எவ்வளோ சொல்லலாம் ஆ 150 எவ்வளோ கொடுத்தீங்க கொடுக்குது இந்தா அப்போ கீழால் ஒரு பைப் போகுது தெரியுது அவங்க தாட்டை விளையாண்டி இப்போ அவங்க மேலே ஆக்குறாங்க அந்த பைப்பை மூடி போட்டு அதையும் மூடி போடுதாங்க அதை எடுத்து போடுதாங்க அதே நீ எடுக்க வேண்டி உங்களோட கதை என்ன ஏடா அப்போ உண்மையா அங்கே உங்களுக்கு இந்த பைப்பு தெரியல கீழா ஒரு பைப்பு போகிறீங்களா என்ன மேம் நாளைக்கு வாரீங்களா சரி சரியா பொஸ்ஸா கேட்டேன்னு சொல்லுங்க ஓ சாப்பிட சொல்லுங்க நேரத்துக்கு உடம்புல கவனிச்சு ஆ அது கல் கட்டலாம் அனுப்பி இல்லை கல் கட்டலாம்ப்பா அதான் இப்போ இது உங்களுக்கு தேவையில்லை அவையில் இப்போ மனச்சாட்சி உள்ள வேண்டாம் இப்போ அவையிலும் இது கொண்டு சொன்னால் சரி இல்லை இப்போ எங்களுக்கு என்ன சீமெந்தும் கூலி காசும் தான் மண் அதுதான் அப்போ கல் உந்த கல்ல கட்டலாப்பா வேக்காச்சு நிற்கிறீங்க நீங்க கல்லு கட்டி ஆ சீமெந்தியான பிடிக்கும் புது சீமெந்தோ அது எத்தனை நாள் வந்து அறியாங்க ஹார்ட்வேர் அதோட உங்கள் மதில் விழுந்தா அங்கே தண்ணி டேப் எல்லாம் இல்லை உடஞ்சி ஓடும் இந்த தண்ணி பேப்ப இல்லை பிறப்போ இல்லை சாணி இப்போ மேலே கொண்டு இங்கே இப்போ வருது இங்கே வாங்க அப்போ வேறு வருது உங்களுக்கு தண்ணி பேப் வேணும் கை கால் அளவு கொள்ள இது பயங்கர ஒப்படிக்க இங்கே வருதுல என்னண்டு இதில் உண்டு மற்றது டொய்லெட்டுக்குள்ள உண்டு வருங்க அது அதெல்லாம் வீடு வச்சா இப்போ எல்லாம் போயிடும் இல்லைப்பா அந்த டேங்க் வச்சா போயிடும் இல்லை தண்ணி டேப் ஆ
அந்த ரேங்க் உடைக்கிறது அந்நியமாக எனக்கு விட்டால் நாங்கள் தான் இல்ல இது இது இருக்குமாப்பா இதுக்கு இல்லை அந்த ரேங்க சொல்லுவோம் ஓ அது உடைக்க முடியாது வேணும் அது உடைச்சா என்ன அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அது சம்பந்தம் ஒன்றும் இல்லை இல்லை அந்த குளிக்க கொள்றதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு யோசிக்கிறோம் நீங்க குளிக்கிறக்காண்டி தான் வச்சுக்கிறதோ அம்மா சுண்டல் இது புது வீட்டு கட்டுறதுக்கு அர்த்தம் இல்லை அது தெரியுமா 6 பாத்ரூம் அதுக்கு கட்டி போட்டு உங்களுக்கு குளிக்கிறக்காண்டி அதை வச்சிருக்கட்டாண்டா முன்னுக்கு அப்பாச்சி சிரிக்கிறான்னு தான் இருக்கும் இப்போ கலைக்கிறாங்களா இப்போ பிரச்சனை இருக்காது ஆனா பம்பருக்கு இல்லை இதுல இருக்கிறதே பயம் தெரியுமா அங்காதான் தெரியும் அங்காளம் சரியும் சரி சொல்லிக்கொண்டு அது சொல்லிக்கொண்டு ஆனா சரி அங்காளம் நிக்குது அது நிற்கிது எல்லாரும் சொல்லி அப்படி நடந்து ஆபத்து நடந்துருக்கு எங்கட இந்த வாய்ப்பு தேவையில்லை தானே இப்போ இந்த வேலை முடிஞ்சா நம்ம இவன் அதுக்கு வட்டி இருக்கலாங்க எதப்போ எது சுவிஸ்லேருந்து வந்த டெவலப்பர் நான் கூட பைப்புகள் கம்பிகள் தான் துளைக்கிறேன் ஏன்னா அந்த கவனமாக இருக்கோண்டாக்காண்டி அவனுக்கு மணி டேவல் உண்டு அது எங்களுக்கு அது அனுமதியிலும் மணி டேவல் உண்டு சூப்பர் டேவல் தலையில் வச்சா தண்ணி எங்கே போக முடியா அப்படியே இழுத்து போடும் முறிஞ்சு அதெல்லாம் வந்து பாவிக்கிறேன் நாங்கள் அதுக்கு 3/4 இஞ்சியில் வேணும் பேப் ஆனால் பைப் லைனிங் வேலையே சுவாமே நான் வட்டி வட்டி ஒட்ட வேண்டியானே ஆ விஷயம் அந்த இதுகெல்லாம் சிக்கல் ஒழிக்க அந்த ப்ரெஷர்கள் ஹீட்டர்கள் கொண்டு கொடுக்குறான்னு கரைச்சி ஒழிக்க மற்றும்படி காட்டினா வட்டி வட்டி ஒட்ட வேண்டியானே காந்தன் கொடுக்குறான் கட்டத்தை அடிதான் அடிக்க வேண்டிய உருட்டி போட்டு சரி சரியா பேஸ்ட்டை சொட்டாட்டி லீக்கா மேடம் படிவா பேஸ்ட் வைக்கும் யார் கொத்து வண்டி கொடுத்தா தான் கதைப்பேன் அவன் சாப்பிடுவான்டா நாலு ஒரு வைப்பு போட கணக்கு போடுங்க இப்படி விடும் இந்தா அப்படியே அது கேள்வி வச்சு திருப்போங்க 3/4 பைப்பு 3/4 பேப்பினி இல்லாட்டும் போக மாட்டான் கடைக்கு அவன் இப்போ சொல்லுவான் இப்போ போய்க்க சொல்லி விட்டுருக்கான்ட்டு இப்போ போட்டு வந்தான் கடைக்கு ஏடா தண்ணி டேப் உண்டு இதில் கொண்டு வந்து அங்கேயும் கொண்டு வச்சுட்டான் சரிதானே இந்த மோட்டை கிடங்கடாப்போ ஒரு மனுஷன் வாழ்கிற ரூம் ஆகி கட்ட சொல்லிக்கேன் அப்போ என்ன சின்ன நான் கட்டுவோம் என்னத்தை சொல்கிறேன் மோட்டை டேங்க அது பிரச்சனை இல்லை உண்டு இல்லை எங்கிட்ட பல மோட்டர்கள் எல்லாம் கிடக்குதான் அது வைக்கிற கிடம்புண்ணா பெருசாக கட்டினான்னு இல்லை தூக்கி அதை வச்சு வேண்டிய தம்பி அவன்கிட்ட பச்சையாக பிடிக்கிறா அந்த மாதிரி என்ன ஆ ஆ கைதான் அப்போ பச்சை உங்களுக்கு தெரியுதான் குறைக்க கூடாது நாங்கள் அந்த குறை மாசம் கேஸுகள் அது யாரு அதுதான் அதுதான் இண்டே தான் புதுசு சிஜி அப்படி ஒரு நாள் நினைக்க கூடாது படிவா கயக்கணும் படிவா கதைச்சாதான் இதே நிறுத்த வரும் இங்கே வரும் பால் பிரேம் வளர்க்குறான் சரி சரி கணக்காக இருக்கும் பால் பிரேம் வளர்க்க இல்லை சொட்டு கூட இருக்கும் போல 2K உள்ளடம் அவன்கிட்ட பம்பெல்லாம் தெரியுமே வீடியோ முடியட்டு சொல்கிறேன் பொருள் என்னண்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் அதுக்கு நீங்கள் விட சொல்ல மாட்டேன் கிட்ட வந்துக்கிறோங்க அப்போ தான் விளாங்க இருந்தால் உங்களுக்கு முழங்கும் எனக்கும் முழங்கு அப்போ உங்களுக்கே விளாங்க கேள்வி விளங்க அப்போ உங்களுக்கு விளங்காது நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கா சொல்லுங்க என்ன நீங்கள் நாங்களும் ஒரு கடைக்கு சாப்பிட போகிறோம் இவர்கிட்ட ஒரு 1000 காசை வேண்டி கொண்டு சாப்பிட போகிறோம் அந்த மான் சொன்ன கணக்கு கதை விளக்கு கணக்கு கதான் கணக்கு 100 ரூபா மிஞ்சுதா அதான் 100 ரூபா மிஞ்சுது நீங்கள் அந்த 100 ரூபாய் என்னட்டு வேறு தான் பார்க்கணும் அந்த 1600 அதுதானே புதுக்கு நீங்கள் விட கேட்கறனா அந்த முன்கடைக்கார அண்ணையே கேட்கல அவர்கிட்ட கேளுங்க போய்க்க அவர்கிட்ட கிணக்கு காசு எடுக்கணும் அவர் சொல்லுவேன் இந்த 1000 ரூபா கடன் கொடுக்குறது தான் 500 ரூபா கொடுக்குறது அப்படி தானே
சொல்லுங்க வா போறது நீங்கள் சொல்லுவாங்க இப்போ நான் உங்கள்கிட்ட பண்ணிட்டு போனோம்டா 2 பேரும் போய் கடையில் விழுத்தி போட்டோம் விழுத்தி போட்டோம் அடடா விழுத்தினா இப்போ வந்து மற்றொரு அண்ணன் வார இப்படியான சம்பவம் நாங்கள் வந்த இடத்துல 5,000 ரூபா காசு விழுத்தி போட்டோம் ஒரு 500 ரூபா காசு இருந்தால் தாங்கோ நாங்கள் பின்னரம் வந்து தரலாம்னு சொல்லி போட்டு அவர்கிட்ட 500 ரூபா பண்ணிக்கிட்டு போகிறோம் அவர் தாராரோ அவர் தார தெரிஞ்சால் போல அப்படின்னா தந்தா நானும் அண்ணையும் போய் 300 ரூபாய்க்கு சாப்பிட்றோம் 300 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு சாப்பிட்றோம் 500 ரூபாயில 300 ரூபாய் சாப்பிடு 200 ரூபா மிச்சம் 1000 பண்ணாவிட்ட 100 ரூபாய் கொடுக்குறோம் 1000 கடன் பண்ணிட்டே போனாங்க அதுதானே என்ன அது பச்சை கல்லரா கிடக்கலாப்பா அதுதானே முதல் சொன்ன 1000 பண்ணி 1000 வேண்டிட்டு போறோம் அதுல விழுத்தி போட்டோம் அப்புறம் 500 வண்டி 300 ரூபாய் ஷாப் போயிருக்காங்க எட்டி பார்த்தேன் அது பிள்ளைய இல்லை இப்போ சட்டத்தின்படி எட்டி பார்க்கிறா இல்லை மோட்டர் சைக்கிள் நிற்கி ஓ கொஞ்சம் மோட்டர் இது புதுசோ வந்து புதுசோ பழசோ புதுசாக நிற்கி ஆளுங்க அப்போ போகிறப்பா அப்படி என்ன இல்லை கதை ஒன்று கேட்டேன் சொல்லுங்க சரி அதை நிப்பாட்டியாச்சு வேண்டாம் இல்லை இல்லை 300 ரூபா வந்து சாப்பிட்டுட்டேன் 300 ரூபா சாப்பிட்டோம் 300 ரூபா சாப்பிட்டா 1000 பண்ணாவிட்ட 100 ரூபாய் கொடுக்குறோம் 100 ரூபா இருக்கும் அவருக்கு எவ்வளோ கொடுக்கும் மிச்சம் 900 500 ரூபா பண்ணாவிட்ட 100 ரூபாய் கொடுக்குறோம் அவருக்கு 400 ரூபா இருக்கும் 400 ரூபா கொடுக்கணும் 900 400 மேத்தினாச்சு 1300 அப்புறம் 300 ரூபாய்க்கு நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் அப்புறமே நான் 100 ரூபா கூடுது 1600 நாங்கள் கடன் பட்டுனாங்க 1600 ரூபா வருது நாங்கள் 1500 ரூபா கடன் பட்டுனாங்க அப்படியே 100 ரூபா கூடினது இந்த வரவா இல்லாட்டி செலவை தானேப்பா கூட்டம் மாறி மாறி இல்லை கூட்டக்கூடாது இது நல்ல ஒரு கேள்வி தான் அவன் வேலையில் அங்கே பைய கட்டி விட்டான் மண் அதான் அப்புறம் போனது கரைச்சல் மண்ணுகள் மழை தண்ணி இது நல்ல ஒரு கேள்வியாக பதில் சொல்லிடாது நீங்கள் சொல்லுங்க நீங்கள் இன்றைக்கு ஜோதிச்சா தான் நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து இல்லை அது நான் கனகாலமாக யோசிக்கிறேன் இல்லை இன்னும் கண்டுபிடிக்கிறேன் அப்போ நீங்கள் இன்றைக்கு நானும் கேட்டேன் இல்லை நானும் கேட்டால் திடீரென்று சொன்னால் உங்களுக்கு யோசிச்சு ஆனாலே வேற அது வேலைக்கு ஆள் கேட்டுட்டு போயிடும் அப்படியே இப்படித்தான் போகிற இடம் எல்லாம் இந்த கேள்வியை கேட்டுட்டு போயிடும் அப்படியே எனக்கு கணக்க பழமொழி இருக்குன்னு வேற தெரியா இன்னொன்று கேளுங்கப்பா தெரியாத நாளைக்கு நான் பாரு உங்களுக்காக நாளைக்கு நான் பாரு பாருங்களா இது கேட்குறக்காண்டி கேட்கறதுக்காக நாளைக்கு இப்போ நான் சொல்ல ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும்டா காசை தாங்க சம்பளத்தை நீங்கள் விடுங்க அப்படி அப்படியா விளையாட பார்த்தியே வேற கல்விகள் ஒன்றும் இல்லையே இது பழைய கல்வி நாங்கள் கேள்வி கிடக்கு நான் இன்றைய சொன்னா இப்போ நானும் போயிட்டு போயிடா நீங்கள் ஆனால் ஒவ்வொரு ஆளோட நல்ல படியன் தெரியுமா யார் ஃபோனில் 2-3 நம்பர் தான் கிடக்கு இல்லை மொத்தமான 10 பேர் நம்பர் தான் வேலை செய்கிற படியலும் மற்ற அம்மா அப்பான்னு வேணே நான் என்ன சொல்ல வரேன்டா விளங்குதான் அவனுக்கு பொம்பளை பிள்ளைகிட்ட நம்பர் ஒன்றும் இல்லை போன முன்னுக்கு முருகன் விடாமடா தேக்கா சொல்லிக்கிறேன் முருகன் அது முருகனும் வள்ளியோ தெய்வானேமா வேணும் வள்ளி தெய்வான இல்லை தெய்வானையோ வள்ளி ஒன்று தான் அதான் ராமனும் சீதை அது உனக்கு சரி வர மாதிரியா வண்டியா வேலை முடிஞ்சுதா அப்போ அவங்க போட்டோம் அந்த 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 உங்களோட பழைய வாய்ப்பில் எத்தனை ஜாயிண்ட் கொண்டு வரேன் டாஸா நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு இடங்களுக்கும் வேலையை போய் ஒவ்வொரு சின்ன துண்டா பொறிக்க வந்து செஞ்சுக்காங்களோ உண்மை காதை ஆனால் அவன் யோசிக்கல அந்த சொக்கெட் வாங்கின காசு பைப் பண்ணிக்கிறான்ட்டு எத்தனை ஜாயிண்ட் வேறு அந்த தெரியிற துண்டுக்கே 4-5 ஜாயிண்ட்டா இவ்வளோ கிண்டியே தான் ஒரு 16 சொக்கெட் கால்ட்டு தான் அவங்க வேறு எத்தனை டாஸா இப்போ என்ன இதில் திருப்பி சொக்கெட் போட்டு எடுக்கும் எல்போ மதிலோட சரியா அப்போ பதிக்குமா இது சும்மா வெட்டுறான் வெட்டோம் நிப்பாட்ட சொல்லியாச்சா அந்த நிப்பாட்டுறது நான் ஒன்றும் நிப்பாட்டு இல்லை இனி இதை நித்த போய்க்கா நிப்பாட்டு யாரு அதுக்கு தானே இப்போ கூறுறாரு மனுஷன் சிரிக்கிறது ஆரோக்கியம் தானே அழுதாதான் பிரச்சனை அழுதாதான் பிரச்சனை இந்த பைப்பால் இது வெயிலத்துக்கு வரியா வேணாம் வளைஞ்சது பார்த்தீங்களா அதுதான் ஆனால் மூலாரம் பார்த்து இந்த எல்போ இப்படியே விட்டால் துளைஞ்சி வரும் அதுக்காண்டி இதோட பூட்டி விட்ருக்காங்க எனக்கு இழுவடைக்கு இதோட சேர்ந்து விட்டு முறையில் பயன்படும் இல்லாட்டியுமே இது தனியாக விட்டால் எங்கேயாவது துளைஞ்சுதான் ஒட்டி போட்டியோ
நான் இன்னொரு மூலாறாக நீ ஏன்டாப்பா இல்லை இப்படி நிறைய இடங்கள்ல சும்மா போயிருந்தேன் நான் ஒரு அனுபவ வேளான்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே அவன் அவசரப்பட்டுட்டான்ப்பா இல்போ வீடியோ பார்க்க சனம் யோசிக்கும் ஒரு காட்டில் வந்து ஒரு முனிவர் வந்து ஓமம் பழத்துட்டு இருப்பார். ஓமம் அதில் ஒரு 4 பொம்பளைகள் பிறகு பொறுக்க போயினியா. அப்போனா பிறகு பொறுக்கி கொண்டு ஒரு பெட்டி கொண்டு நிற்க முனிவருக்கு சத்தம் கேட்குமா. அப்போ முனிவர் சொல்கிறேன் எனக்கு இடைஞ்சலா இருக்குது, நீங்கள் சத்தம் கேட்குது, இந்த ஓமம் வந்து குழம்புப்படுது, நீங்கள் வந்து அங்கால போய் நின்று பொறுக்கும் கொண்டு ஒரு அதில் 2 பொம்பளை நீ இல்லாம பிறகு கிடக்கு நாங்கள் பொறுக்க போகிறோம். இதில் இப்போ இந்த திருப்பியும் அவர் பிறகுகள் வெட்டிவினேன். பட் முனிவர் பார்த்தால் இவரை விட்டா கிடைச்சிடன்ட்டு தண்டை மந்திரத்தால் முனிவர் இவரை கட்டி போடுவீங்க. என்னண்டு கட்டி போடுவார். இப்போ நிற்க பொம்பளை எல்லாரையும் முனிவர் கட்டி போடுவேன். கட்டினா அதுல ஒரு பொம்பளை சொல்லுது, எனக்கு வீட்டுல ஒரு கைக்குழந்தை ஒன்று இருக்குது, அதுக்கு பால் கொடுக்கும், என்ன முனிவர் விடுங்கோ சொல்ல. முனிவர் விட மாட்டேன். என்கிட்ட சரி வந்து இவாட்ட சத்தியம் கேட்கிறார் முனிவர் சத்தியம் நீ போய் திரும்பி வருவியோ 2 முனிவர் கேட்கிறார். கேட்க இவா சத்தியம் பண்ணி போட்டு போறான் வருவேன் சரி என்று போய் வா வரையில இல்ல வருவா போய் வா பொதுவா வருவா வரத்தான் வேணுமா அப்ப சரி சத்தியவா கொடுத்துட்டு போட்டா. இவா நம்ம 3 பொம்பளை எல்லாம் நிக்கணும் இந்த நாட்டு அங்க போயிருந்தா இந்த 3 பேர் அங்க மாட்டியும். அப்ப சரி என்னவா சத்தியவாக்கு கொடுத்துட்டு என்ன தனக்கும் தெரியும் அவங்க விடிஞ்சாங்க கிடக்காண்டு அந்த இடத்துலேயே தெரியுமா. அப்போ நீங்கள் உடைச்சி போட்டு கட்டை பிடிச்சிடும் இல்லை கட்ட போகிறோம் அப்புறம் சேவு வரும் 4 சீவன் போகணும் இல்லை சரி என்ன நாங்கள் செய்தி ஓட்டி சொல்கிறோம் செய்யட்டும் அந்த சரி நீங்கள் வாங்க முன்னிட்டு வாங்கிக்குவாங்க இந்த அடிக்கிறது குழப்பா குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு மனுஷனுக்கு நடந்த சம்பவம் அப்ப போங்க மனுஷனுக்கு வந்து நடந்த சம்பவத்தை சொல்றான். இப்படியான பிரச்சனை நான் போன இடத்துல இப்படியான பிரச்சனை முனிவர் என்ன கட்டிட்டு என்ன மரமாக்கி போட்டார் சொல்ல. அப்ப இவா சொல்றேன் நான் போறேன் நீங்க பின்னால வாங்கோ சொல்லிட்டு நல்லா நான் போறேன் நீங்க கொடுங்க வாழைன்னு சொல்ல மழையில் பெய்து கரை நேரமாச்சு. அப்புறம் முனிவர் பார்த்தாரு என்ன வரையிலே வருவா சரி கண்டிப்பா போறா மலையில எல்லாம் முட்டா போறா மனுஷன் பின்னால மனுஷன் இவா போன கையோட ஒரு கொஞ்சத்தால மனுஷன் போனா இவா போனோடனே முள்ள மாதிரி மரம் மாதிரி ஆளை கட்டியாச்சு அப்ப மனுஷன் போய் கேட்கிறேன் இந்த மனைவியை விடுங்கோ இந்த கை குழந்தை இருக்குது இந்த பிள்ளைகள் இருக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கு மனைவியை விடுங்கோ. முனிவர் சொல்றாரு இப்படியான சம்பவம் ஒன்று நடந்தது, நான் சொல்ல இவையில எனக்கு ஆக்கின கொடுத்துட்டால நான் கட்டிட்டேன் இவனை மரமாக்கி வச்சிருக்கிறேன். நாடு மரத்துல நிக்குது எது மனைவியோ அதை நீ கூட்டி கொண்டு போ. இப்ப இவரு தெரியாது மனுஷன் நாடு என்னன்னு தெரியும். அது சரியா என்னன்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிருப்பேன். இப்ப இது கொஞ்சம் புது மரமா இருக்கும் இல்ல கடைசியா போய் கட்டப்பட்டபடி இல்லையா என்ன புது மரமா நீ சொல்ல இல்ல இது எவ்வளவுதான் விஷயம். போட்டு வந்த புருஷங்கார் வந்து திருப்பி சொல்கிறாராம் எனக்கு வீட்டை பிள்ளை ஒட்டி எல்லாம் இருக்குது வந்து அதால் இந்த மனுஷியை விடுங்கோன்னு சொல்ல. அப்போ முனிவர் சொல்கிறாராம் சரி இந்த நாளில் இது உண்ட மனுஷி எந்த கண்டுபிடிச்சி கூட்டின்னு கொண்டு நாடும் வந்து ஒரே மேலே மாதிரி அப்படியே அதில் என்னண்டு இவர் மனுஷியை கண்டுபிடிக்கிறார். நான் சொல்ல உடையவில்லை நீங்களா யோசிக்கிறீங்களோ ரெண்டா பொறுக்கும் ஜோசிப்பேன் பொறுக்கும் இது சில பொட்டு வச்ச மேரமா இருக்கும் இல்லையா கட்டின வழியா பொட்டு வச்ச மேரமா இருக்கு. அப்ப என்னன்னு கண்டுபிடிச்சவர சரி அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் வீட்டை போ நேரமாகுது அப்பளவா வீட்டை போன டைமுக்கு அங்க மழை பெஞ்சதானே முழு பேரும் நினைஞ்சு அங்க நின்ற மரம் எல்லாம் நினைஞ்சு போச்சு. மழை விட்டா அப்புறம் போனவா அப்பனா இவாவை திருப்பி காட்டினா அவ நினையாத மரம் இல்லை. அப்ப நம்ம என்ன செஞ்சு சொல்றேன் இதான இந்த மனைவி வந்தாலும் அப்ப இதுவான இந்த மனைவி நீ கூட்டிக்கிட்டு போண்டு இது என்ன சிம்பிளா முடிஞ்சது. அப்ப மழை கேள்வி பெய்யலே கதையெல்லாம் பெஞ்சது வந்தா இப்படியான சம்பவம் மட்டும் மனுஷனே சொன்ன அப்படி பாப்பா இப்படின்னு சொல்லலாமே. இப்ப மழை வந்து முனிவேற்ற இடத்துல பெஞ்சது தான் இவா போன இடத்துல பெஞ்சது நீங்க சொல்லலையே மழை எல்லா இடம் பெஞ்சது.
இந்த பருத்துறைக்கு மழை பெய்யுதுன்னு சொன்னா பருத்துறையெல்லாம் இந்த புறா பொறுக்க போயிருப்பா. அதை நீங்க சொல்லலையேப்பா. இங்க வாங்க, நீங்க பண்ட தரப்புல இருக்கீங்க, பண்ட தரப்புக்கு வேலை இருக்கீங்க. இல்ல இங்க வாங்க, சொல்ற கேளுங்க. கொஞ்சம் இருங்க. நீங்க பண்ட தரப்புல இருக்கீங்க, பண்ட தரப்புல வேலை இருக்கீங்க. ஆனா உதாரணம் நீங்க சொல்றீங்க, ஒரு பொம்பளை வந்து ஒரு கிராமத்தை விட்டு கிராமம் போறீங்கன்னா இப்ப உதாரணம் வந்து பருத்துல இருக்கிற ஒரு பொம்பளை வந்து பண்ட தரப்புல புறா பொறிக்கணும். இங்க இருந்து போற வழி என்ன வார வழி என்ன? அப்படி பார்க்க கூடாப்பா. செய்யும் தொழிலே செய்வோம்டா, வேலைண்டா அங்கே நான் போட்டான். அதோட நீங்க சொல்லல ஒரே ஒரு பொம்பளை அது. ஆனா உண்டுடாப்பா. இப்ப நீ இல்ல நிக்கிற மாதிரி இல்ல, மழை இப்ப பருத்தில பெஞ்சாஞ்சு மந்தியில பெய்யாது. அது வந்து ஒரு பழமொழிக்கு அப்படி பெய்யுது இல்ல. அது சரி, அறிவான கேள்விதான். என்ன அறிவான ஆக்களை கேட்க வேண்டிய கேள்வி எங்களை கேட்டு தோல் வெங்காயம் நாங்கள் இது வரைக்கும் காணையிலே என்ன தோல் இல்லப்பா. அவங்க 2 டேக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சு முடிச்சுட்டாங்களே. இல்லை அதால இவ்வளோ கதையும் பேர். இப்போ ஒரு இடைக்கு 11 வரி உயரம் 9 வரி அகலம் கிடக்கண்டா 99 கல் வருது ஒரு இடைக்கு. 100 பார்த்தாலும் 11,000 கல்லுக்கு மட்டும் முடிய போகுது. 300 கல் வேணும். ஓ 100 200 300 கல் வேணும். ஏனப்பா ஒரு இடைக்கு 100 வருதுப்பா. அப்பா வெடிப்பு வந்து அதோட தொடர்பப்பா. இஞ்சால நல்ல தொடர்பு, அங்கே கடல தொடர்பு அஞ்சு தெரியுது இல்லை. அங்கே தொடர்பு இருக்கு தெரியுது இல்லை. ஏன்னா ஃபுல்லாக தொடர்பு தான். இல்லை இது 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 அந்த இல்லை அந்த அந்த தூண்பட்டியிலேருந்து இந்த தூண்பட்டி அந்த உடைக்கும். அதுதான் சரியான வேலை. அங்கால வெடிக்காது, நாங்கள் உடைக்க வெடிக்க தான் ஆகுது. அப்படி படிக்காது மற்ற முதல்ல திருப்பி உதவி எடுத்து தான் கட்டணும். அங்கால வடிப்பு வேணும் இல்லையோ? 2 டே உடைச்சு கட்டுவாங்க. 2 டே வந்து இந்த இடம் இந்த இடம் சொல்றீங்களா? சும்மா ரிவியல் பார்த்து அப்பா இப்போ செலவு பாப்போம். 200 300 கல்லாண்டா எங்களுக்கு வந்து 33,000 கல்லுக்கு 33,000. அங்கால இப்படியும் ஒரு நாளில் கட்டிடுவாங்க. ஒரு நாளில் கட்டிடாது. ஏன்னா உயர்த்து கட்டிடாது. அப்போ கட்டிடாண்டா 2 நாள் செல்லுமெண்டா அங்கால அவங்க பூசுவாங்கல்ல. அதுதான் அப்புறப்படுத்தி எப்படி அவங்களுக்கு இந்த வேலைக்கு மட்டும் ஒரு 60,000 60,000 காணாது. கல்லுக்கு 33,000. ஓ அங்கே 300 கல்லு கட்டுறதுக்கு 2 பேக்கெட் சீமெண்ட் 2 பேக்கெட் சீமெண்ட் 4,000. 2 பேக்கெட் போகணும். 5,000. சரி 5,000. அப்போ 38,000. அங்கே மண் 38,000. 38,000 மண்ணுக்கு வந்து 2 பேக்கெட்டுக்கும் 16,000 இருபப்பட்டி மண். மண்ணுக்கு 5,000 6,000 போகணும். அப்படி 38 43 நீ கூலி 43 சரி 50 போகணும். மற்ற நீ தூண்பட்டி ஒரு கம்பி அதுக்கு கொங்கிரீட்டு சல்லி அதுதான்டாப்பா பெருத்த வேலை இது. ஆனால் அப்படி தான் செய்யணும். இல்லாமல் இப்படியே வச்சு பூசி பிரயோசனம் இல்லை. ஆனால் இது அங்காலையும் படிக்கும் பேங்கும். அதை நாங்கள் அப்படி செய்ய தேவையில்லை சொல்கிறோம். வேலையை செய்கிறது சரியா செஞ்சு விட்டா சோழி இல்லைன்னா படத்தை முடிச்சிடுவோம்.